பாட்டியார பாடுறது கொடுங்க. சகோதரிகளே, நம்முடைய சகோதரி ராடி டேவிட் அவருடைய காரியத்தை ஆரம்பிக்கும்படி கையில் கொடுக்கப்பட்ட பாட்டுக்காரில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கன்னடா, இங்கிலீஷ், தமிழில் இருக்குது உம்மண்டே கர்த்தரே என்ற பாடலை பாடி ஆரம்பிப்போம். உம்மண்டே கர்த்தரே நான் சொல்கிறேன். உம்மண்டே கர்த்தரே நான் நம்முடைய சகோதரர் மோசஸ் ஜெபத்திலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நேசிக்கிற நல்ல சகோதரனே ஸ்தோத்திரம் தேவனே. அப்பா, அந்த நல்ல அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரை. நேற்றும் இன்றும் மாறாத தேவனாப்பா, நீர் ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சேனைகிறவா தேவனே. அப்பா, நீர் இந்த சர்வலோகத்தை ஆண்டவரே
நாங்கள் கண்ணுக்கு காணாத அனைத்தையும் நீர் உண்டாக்கி இருக்கிறப்பா. நாம் ஆண்டவரே நீர் மனுஷனை படைத்து நன்மை தீமையான விருட்சத்தின் கனியை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு புத்தி சொல்லும் போது ஆண்டவரே அவர்கள் தவறி போனதுனால இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், நோய்கள், விபத்துகள், மரணம் வரைக்கும் ஆண்டவரே மனுஷனை கொண்டு போனது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே இது எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்காக உங்களுடைய நேசகுமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவரே அநேக அடையாளங்கள் மூலியமாக ஆண்டவரே நீர் அவரை காண்பித்து ஆண்டவரே நாங்கள் பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது மற்றும் ஆண்டவரே இந்த 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு வந்து நானே மரித்ததற்கு உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் எங்களுக்காக சிலுவையில் மறித்து ஆண்டவரே 3ஆவது நாள் உயிரோடு இறந்திருக்கும் போது மரணத்தை அவர் ஜெயித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த மரணமாகிய கல்லறை ஆண்டவரை அவர் படுக்கையாக மாற்றி இளைப்பாறுதல் ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்து உயிர்த்தெழுதல் என்ற அந்த நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரை நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஆடுகளை போல ஆண்டவரை ஆடுகளை போல் நாங்கள் வழிபற்றி போகும்போது எங்களை நீர் அழைத்து கொண்டு ஆண்டவரை எங்கள் அப்பா உங்களுடைய கிருபையினால ஆண்டவரை எங்களுக்கு ஒரு புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணி இந்த குமாரனோட அடிச்சோடைகளை பின்பற்றும்படி எங்களுக்கு தெரிந்து கொண்டதுக்காக உலக பிள்ளைகள் ஆண்டவரை அநேகம் இருளில் இருக்கும்போது ஆண்டவரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி சத்தியத்தின் அறிவை கொடுத்து ஒரு ஆறுதலை கொடுத்து மீண்டுமாக ஆண்டவரை மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரை அவ்வளோ பெரிய ரகசியங்களை ஆண்டவரை எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக நன்றி. அருமையான தாயார் ஆண்டவரை எங்களுக்கு சகோதரியா ஆவிக்குரிய சகோதரியாக இருக்கக்கூடிய மரிமாவுக்காக நாங்கள் ஆண்டவரை மேகதல்வ ஜெபித்திருக்கோம் ஆண்டவரை அவர் நல்ல சாட்சிக்காக ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை அவர் ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை அவர்கள் எப்படி ஆண்டவரே ஒரு அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கார்கள் அப்படியாக இந்த நாள் ஆண்டவரே மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்து இந்த நாளை எடுத்து ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துக்காங்க நன்றி. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை அவர் உங்கள் தரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்தை சேர்த்து அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டுங்க வழிநடத்துங்க ஆசைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்போஸ்தலன் பவுல் எழுதிய 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 13 கடைசி வரை வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை நான் முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த துக்கமான இடத்துல இந்த வார்த்தை தான் நம்முடைய தேற்ற முடியும். என்ன வார்த்தைனா, நம்முடைய சகோதரி மரித்து போகவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்ததுனாலே மரணத்தை ஒரு நித்திரையாக, கல்லறை ஒரு படுக்கையாக மாற்றியிருக்கிறார். அதனால் மரித்தவரெல்லாம் தூங்குகிறார். இயேசு ஒரு மரித்தவர் வீட்டுக்கு போகும்போது, அழாதீங்கோ, இந்த குழந்தை மரித்து போகவில்லை. அப்போ துக்கத்தில் இருக்கிறவ நகைக்க ஆரம்பித்தார். ஏன்னா சத்து போயிருந்தது. ஆனால் அவர் கூப்பிடும்போது எழுந்துவிட்டது. தேவனுக்கு மறைத்தவரை எழுப்புறது, நித்திரை பண்ணுறவர் எழுப்புற அவ்வளோ சுலபமாக இருக்கிறது. ஆகையால் இயேசு எல்லாருக்காக மரணத்தை ருசி பார்த்ததுனால இந்த சகோதரி நித்திரை அடைந்திருக்கிறார். வாசித்த வேத பாகத்தில் 2 வாட்டி அப்போஸ்தலன் பவுல் நித்திரை அடையவரை பற்றின்னு சொல்லியிருக்கிறார். அதனாலே சகோதரி நித்திரை அடைந்திருக்கிறார். இன்ஃபேக்ட் இயேசு கிறிஸ்து வருகையில் எல்லாரும் உயிர்த்தோட புது மேனையோட நியூ பாடிஸில் இழந்து வருவார். இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர் பைபிளில் வாசித்து நல்ல விசுவாசிருக்காங்க. அதனால நித்திரை மட்டும் இல்லை, உண்மையாக சொல்லணும்னா இயேசு வருகை எவ்வளோ சமீபமாக இருக்குதுன்னா, இட்ஸ் லைக் டேக்கிங் எ நேப்.
ஒரு மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் தூங்குறோமே அந்த மாதிரி அவ்வளோ கிட்ட இருக்குது. இயேசு வரும்போது புது மேனியில் இயேசு எழுந்தது போல மரித்தவர் முதல் எழுந்திருப்பார். ஊரோடு நம்ம இன்னும் இருந்தால் அவரோட கூட நம்ம என்ன பண்ணுவோம், சேர்ந்து கர்த்தரை நம்ம சந்திக்க போகிறோம். அதுக்கு அவ்வளோ சமீபமாக நம்ம இருக்கிறோம். அதனால் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளெல்லாம் அந்த பலமான அந்த நம்பிக்கையை ஞாபகப்படுத்தி கொண்டு ஆறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். மட்டுமல்ல, நம்முடைய சகோதரி நம்முடைய சபைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அநேக ரீசன்ஸ் இருக்குது. அவருடைய விசுவாசம், அவருடைய சத்தியத்து மேல் இருக்கிற வாஞ்சை, கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்த அந்த உற்சாகம், அது நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அவர் ஃபேஸ் பண்ண கஷ்டங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் சகோதரிக்கு சிலரை பவுலுக்கு சொல்கிற மாதிரி கஷ்டத்தை அனுபவத்துக்காக தெரிந்தெடுத்து கொண்டார். பவுலுக்கு சொல்கிறார், நீ எனக்காக நிறைய கஷ்டப்படணுன்ட்டு. நிறைய கஷ்டப்பட்டார் உடம்புல. ஷி வாஸ் நெவர் ரியலி ஆல்வேஸ் ஓகே. எப்போ நான் ஃபோன் பண்ணேன், ஆண்டி எப்படி இருக்கிறீங்க, ஆனால் எப்போ கூட ஐம் ஆல் ரைட் அண்ட் ஒரு வாட்டி கூட சொன்னது. அவ்வளோ சஃபரிங் இருக்குது. எல்லாம் வேறு விதமான மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் தேவன் மேலே விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. தேவன் அவர் கேள்வி கேட்கல. சகோதரர், அதுதான் ஃபெய்த் அண்ணா இல்லைங்களா? எல்லாம் நல்லா இருக்கும்போது விசுவாசிக்கும் போது அது என்ன கிரேட் ஃபெய்த்தா? எல்லாம் அவருக்கு விரோதமாக இருந்து அவ்வளோ நோயிலிருந்து அவர் ஜபித்து கொண்டு இருந்தாலும் ஒரு முள்ளை கொடுத்தது போல தேவன் கிருபையை கொடுத்தாரு. அந்த முள்ளை எடுக்கலை. அது மட்டும் இல்லை, நம்முடைய சகோதரி லைஃப்பில் ரொம்ப பெரிய நோவு வந்தது. நம்முடைய திமோத்தி இருந்து போகிறது. அதுதான் ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் லைஃப்பில் மக்களை எழுந்து போகிறது நமக்கு முன்பாக அதை விட மிகுந்த துக்கம் இன்னும் எதுவுமே இல்லை. அதை கூட ஃபேஸ் பண்ணார். அப்போ கூட அவருடைய விசுவாசம் நின்னது இல்லையா? விசுவாசத்தை அவர் இழந்து கொள்ளலை. அவ்வளோ பெரிய விசுவாசியாக இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் இருந்தார். சகோதரி, அது மட்டுமல்ல, உண்மையாக சொல்லணும்னா நம்முடைய சபை மோஸ்ட்லி 90% தமிழியன்ஸ். நம்ம லாங்குவேஜ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நான் கன்னடா, நம்ம கன்னடா மதர் டங். ஆனால் தமிழ் நான் கற்றுக்குன்னு எல்லா பாட்டெல்லாம் கன்னடாவில் தான் இருக்குது. கன்னடா இங்கிலீஷில் தான் நம்ம இருக்குது. ஆனால் நம்முடைய என்டையர் சபையில் ஒன்லி மலையாளின்னா இவர் தான். அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? ஒன்லி பர்சன். சிலர் வந்தார் போவார். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக கடைசி வரைக்கும் நம்முடைய சபையில் மெம்பராக இருந்ததுன்னா ஆண்டி ஒருத்தர் தான். இப்போது யாரும் இல்லை. ஸோ இட்ஸ் இஸ் ஸ்பெஷல் இன் ஸோ மெனி வேஸ். மட்டும் இல்லை, எனக்கும் மதர் இருக்கிறாங்க. ஷீஸ் இன் 80s நவ். ஸோ சில வருஷங்கள்கிட்ட வித்தியாசம். அவர் கூட நான் பேசுவேன், அடிக்கடி பேசுவேன். ஸோ நமக்கு இருந்த பாண்டேஜ் எதுன்னா பிகாஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு ஹைலைட் டு ஆல் ஆஃப் யூ டுடே. ஏன்னா என்டையர் ஃபேமிலி வந்திருக்கிறீங்க. அவங்க என்டையர் ஃபேமிலி எப்போ பார்த்தது தெரியாது. ஃபிலிக்ஸு, திமோத்தி, பிந்து, நம்ம குழந்தை கிட்டா யாரும் பார்த்தது தெரியாது. ஆனால் சகோதர சகோதரி, இந்த டைமில் நான் அவர் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்ல இஷ்டப்படுறேன். ஏன்னா ஷி வாஸ் brought up as a Roman Catholic, French Roman Catholic. இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து ரோமன் கேத்தலிக்காக இருந்தேன். பட் டுடே வி ஆர் ஹேவிங் எ ரியல் ஹியர். வை எதுக்கு போது சில சிம்பிள் ரீசன்ஸ். ஏன்னா அவர் பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணார். ஏன்னா ஃபார் காட்டேஜ் மீட்டிங்ஸ், ஒரு சின்ன வீட்டில் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது வாட் ஷி லேர்ன்ட் மேட் அ சேஞ்ச். அதாவது இன்றைக்கு அவர் கேத்தலிக்காக இருக்காங்க. இன்றைக்கி பைபிள் ஸ்டூடெண்ட்டாக நம்முடைய சபையில் இருந்து இங்கே ஆராதனை நடக்குதுன்னு காரணம் பிகாஸ் ஆஃப் ஃபெய்த் இன் தி பைபிள். பைபிளுக்கு அவர் கொடுத்த மதிப்பு. ஏன்னா பைபிளில் நம்ம வாசிக்கும் போது சில விஷயங்கள் ரோமன் கேத்தலிக் விசுவாசத்துக்கும் பைபிளுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது ஜென்ரலி நல்ல கிறிஸ்டியன்ஸுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய சபையில் நம்ம பைபிள் ஸ்டடி, டீப்பாக பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு தான் நம்முடைய சர்ச்சுடைய ஸ்பெஷல் இது தான். பைபிளில் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், ஆழமாக நம்ம பைபிளை ஸ்டடி பண்ணி டீச் பண்ணுறோம். அதனால் அங்கே பார்க்கும்போது சகோதரர் என்ன விசுவாசித்தாரன்னா, முதலாவதாக தேவன் ஒருவரே, God is one, and that one person is Jehovah, Almighty God, Father God. அவர் ஒருத்தர் தான் காட்னு. இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் இஸ் த ஒன்லி மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன் அண்ட் we have believed. Now even Catholics believe the same and சொல்லலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரோமன் கேத்தலிக்ஸ் believe that Trinity, Father, Son, Holy Spirit, there are 3 or 1. But the Bible says there is only one God and one mediator between God and man, Jesus. So Jesus is the mediator, not God himself. So Father ku Son ku irukra difference avaru unanda kanda. And what about Holy Spirit? And Holy Spirit is God's power which comes from God, which was given to Jesus and which we receive.
it is the power of God, not a third person. That is the difference. And he was very clearly convinced from the Bible, because he believes the word of God. This is And not the the Bible place very to clearly do all teaches this. that Say all God this. is one. And Say there is one mediator between God and man. Go ahead with the funeral. This is not the place to distinguish Okay. and differentiate Okay. between. You have no right. That She's is basically faith. our That sister. is our faith, sister. If That's you want, okay. I'll We all continue, know otherwise that. We all I will know stop. that. But this is not the platform to speak like this. No, Okay. okay. Please go ahead with the Okay. funeral. So that is the. That's enough. that is Enough. the- that Please is- stop your. Okay, that is the first thing. And the second thing she believes. No, please. Yes. We I'm know what telling she about the believes. Common ground. This is not a place to speak about all these things. Okay. She's basically our sister. She's basically a Catholic. But she has taken your church Okay, for then, many reasons. You need not highlight all those things with this dead body. Okay. No, that is her faith till the end. That we all know. You need not highlight that. Please Okay. go ahead with the funeral. So what she You are not believed- going to preach us. Okay. No. What she believed was that, and the most important thing that we all believe, including Catholics, is that there is a resurrection. That Jesus Enough. Christ is going to come back, and all the dead are going to come back, and that is what we hope, and that is our strong hope that Sister Flori, she will be resurrected. And the Bible says there is a resurrection for everybody, not only for Protestants or Catholics, but Stop marketing everybody. yourself. Don't market yourself. So, This is a brothers and sisters, okay, with your permission, we will continue with the singing of the song. Enough singing. You go ahead with the funeral. மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் என்ற பாடலை பாடும்போது கடைசியாக பார்க்குறவர் பார்க்கலாம். மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் வானய கால துணி முழங்க மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் வானய கால தொனி முழங்க எரி புகை மேக ரதமேறி எரி புகை மேக ரதமேறி இயேசு மகாராஜன் வருங்காலம் மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் வானய கால தொனி முழங்க தூதரது ஜோதி வண்ணரே இடி முழங்க பாதகனஜம் நடு நடுங்க பாதகனஜம் நடு நடுங்க பரிசுத்தோர் திருமனதிலங்க மரித்தோரியவரும் உயிர் தெழுவார் வானய கால துணி முழங்க வானாம் புவியும் வைகலமும் மடமடவென்று நிலைபெற ஆனா பொருளெல்லாம் அகன்றோட ஆனா பொருளெல்லாம் அகன்றோட அவரவர் தாம் தாம் வரிசையிலே மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் வானய கால துணி முழங்க அழிவுள்ளோராய் விதைக்கப்பட்டோர் அழியாமேனியே அழிந்திடுவார் எளியாரோபமாய் விதைக்கப்பட்டோர் எளியாரோபமாய் விதைக்கப்பட்டோர் என்றும் வாழும் ஜோதிகளாய் மரித்தோர் எவரும் உயிர் தெழுவார் வானய கால துணி முழங்க. லாஸ்ட் வந்து பார்த்துருந்தா பார்த்துருங்க.
we are going to cover. வச்சுருக்கிறேன் ஆஞ்சலகம் இருப்பதுன்னு காலேஜ் கால் வச்சுக்க சொல்லு. வச்சுருந்தாங்க Pray for the life of our dear sister, Glory David. We thank you, Lord, for giving her 79 years of glorious days. Oh, Father, we thank you, Lord, for the wonderful way in which she was led by you. We thank you, Lord, for the good daughter, good sister, and good mother and wife she was, and grandmother. And today we pray at this moment, Lord, the legacy that is left behind by her. Oh, Lord, may be an example and an inspiration for all who have gathered here. And we pray that you may comfort the grieving family. Oh, Father, with the hope that there is a resurrection at the coming of the Lord. And we pray, oh Lord, that thy kingdom comes soon, oh Father, so that all the pain and misery and suffering in this world may end, and that the glorious kingdom might begin, may bring in peace and happiness and joy in the whole world. Oh Father, we thank you, Lord, for being with her, especially in our last days. We thank you, Lord, we pray them that you bless all those who took care of her, and oh Father, till the end. Oh Father, now as we, oh Lord, give her to thy hand, we pray, oh Lord, that your peace might abide with all of us, with the, oh Lord, wonderful hope that you have given to all of us. Oh Father, we pray, oh Lord, that this day be a great day, oh Lord, of rejoicing, because she has ended her course, and she, oh Lord, has ended it faithfully. And help us all, oh Father, to be faithful till the end, oh Lord, to keep our faith until the end, O Lord. We thank and praise you, Lord. We give you all glory, honor, and praise. And we ask this in the Master's name of our Lord and Savior Jesus Christ, we pray. And shall we all say the Lord's Prayer together? Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. பிதாவான தேவன், மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்கின தேவன் திரும்பி நம்முடைய சகோதரியை உயிரோடு கொண்டு வருவார் என்ற விசுவாச நம்பிக்கையோடு மண்ணுக்கு மண்ணாக சாம்பலுக்கு சாம்பலாக தூசிக்கு தூசியாக தேவனுக்கு அர்ப்பணிப்போம். May the grace of our Heavenly Father Jehovah, the love of our Lord and Savior Jesus Christ, rest and abide with our dear sister Florrie David, and with our family, bereaving family, and with all the friends who are gathered here, now and forever. இல்லை ஆளுக்கு ஒரு 200 வாங்கி கொடுக்கக்கூடாதா?